மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சித் தமிழர். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வழிநெடுகிலும் புரட்சித் தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மண்ணின் மைந்தர் சிபி ராதாகிருஷ்ணனை இந்தியாவின் உயர்ந்த பதவியான குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற மகிழ்ச்சியான நாளில் திருப்பூரில் நடைபெறும் எழுச்சி பயணத்தில் உரையாற்றுகிறேன். திருப்பூர் வடக்கு தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய மேதகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவி ஏற்றிருக்கின்றார். இந்த அருமையான நாளில் அவர் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற இந்த தருணத்தில் நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திமுகவின் 52 மாத ஆட்சியில் திருப்பூர் மாவட்டத்திற்கு எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 52 மாத கால ஆட்சியில திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 350 கோடி. முதியோர்களை கொலை செய்வதும் சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் கொங்கு மண்டலத்தில் அதிகரித்து உள்ள நிலையில் திமுக ஆட்சியின் லட்சணத்தை எண்ணி பார்க்க வேண்டும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கடும் சாடல். இந்த பகுதியில் முதியோரை வைத்து அடிக்கடி கொலை நடைபெறுகிறது. முதியோருடைய சொத்துக்கள், உடைமைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்த கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமா முதியோர்களை தாக்கப்பட்டு அவர்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய உடைமைகளை திருடப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தவறிவிட்டது திமுக அரசு. மக்களை பற்றி சிந்திக்காத அரசு ஸ்டாலினின் மாடல் அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சியில அரிசி என்ன விலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பருப்பு என்ன விலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கடல் எண்ணெய் என்ன விலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 40% உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது. வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு இந்த உணவு பொருட்களுடைய விலை உயர்ந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதை பிள்ளைலாம் முதலமைச்சர் சிந்திக்குதில்ல. தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களை கஞ்சா போதையில் சீரழித்ததுதான் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு கால சாதனை. போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரே சாதனை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாக தான் சாதனை புரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வாழ்வு சீரழிந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த போதை நடமாட்டத்தை, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போது இதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவர்களெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். இவர்களெல்லாம் சீரழிவதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர். திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் இடைத்தரகர் அலுவலகமாக மாறிவிட்டது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்னைக்கு பத்திரப்பதிவு எங்கேயாவது பணம் கொடுக்காத பத்திரப்பதிவு நடக்குதா? இது யதார்த்த உண்மை. நாங்க தவறா சொல்லல. இந்த ஆட்சி எப்பொழுது வந்தது அப்பொழுதே இன்னைக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறை அது ஒரு புரோக்கர் ஆபீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு இடைத்தரகர் ஆபீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அது பத்திரப்பதிவு தெரியல, பத்திரப்பதிவு அலுவலகம் அல்ல, இடைத்தரகர் அலுவலகமாக
மாறிவிட்டது. உண்மைதானே? அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அரசு கேபிள் டிவி சேவை நிறுவனத்தை அளிக்கும் வகையில் திமுக அமைச்சர் TR ராஜா செயல்பட்டு வருவதாகவும் 300 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆட்சி அமைந்தவுடன் குறைந்த கட்டணத்தில் கேபிள் டிவி இணைப்பு வழங்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தி திரு TRP ராஜாவிற்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் அரிஸ்டோ நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு வாடகைக்கு செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வாடகை மிக மிக உயர்வு. அதுக்கு புதிய செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கியே கொடுத்துடலாம். ஆக இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. சுமார் 300 கோடி இந்த கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும். தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தா மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே குறைந்த கட்டணத்தில் கேபிள் டிவி சேவை மக்களுக்கு வழங்கப்படும். திருப்பூர் தெற்கு தொகுதியில் எழுச்சியுரையாற்ற வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மாநகரமே அதிரும் வகையில் வாழ்த்து கோஷமிட்டு ஆதரவாரத்துடன் வரவேற்ற பொதுமக்கள். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு புரட்சி தமிழருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்த கழக தொண்டர்கள். வரி விதிப்பால் தமிழகத்தில் உள்ள தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 39 எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுக கூட்டணி சார்ந்து 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 100% நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி வெற்றி என்று சொல்றீங்களே, இந்த 39 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றைக்கு வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொழில் 50% இன்றைக்கு குறைந்திருக்கிறது. இதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும். அவர் வைத்த கோரிக்கை, தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் வைக்கின்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காண்டிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். அப்படியா இருக்கிறாரு? அமெரிக்க அதிபர் விதித்த 50% வரியால் திருப்பூரில் பனியன் உற்பத்தி 50% குறைந்துவிட்டது. திருப்பூரில் தொழில் பாதிப்பிற்கு ஸ்டாலின் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா என்றும் புரட்சி தமிழர் கேள்வி. அமெரிக்கா அதிபர் டிரம்ப் 50% வரி விதித்திட்டார். இங்கு இருக்கின்ற பனியன் உற்பத்தி, பின்னலாடை தொழில், அந்த தொழில் செய்கின்றவங்க காலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தொழில் 50% குறைந்து போச்சு. திருப்பூர் பனியன் தொழிலாளிகளை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை. தொழிலாளர்களை வஞ்சிக்கும் திமுக அரசை வீழ்த்த மக்கள் தங்களது வாக்கை பயன்படுத்த தயாராகிவிட்டனர் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. எனக்கு கிடைத்த தகவல் படி 5 லட்சம் பேர் இந்த பனியன் தொழிலில் ஈடுபட்டுறாங்க. இவருடைய நிலைமை என்ன? மிக மிக சோதனையான நேரம். இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு தீர்வு காணுவதற்கு இந்த முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? சிந்தித்த பார்த்தாரா? ஏழைகளுடைய கஷ்டத்தை இந்த முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசாங்கம், தொழிலாளரை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசாங்கம். மக்களை மறந்தால் அவர்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அவருடைய வாக்கை பயன்படுத்துவார்கள். குப்பை எல்லாம் வீதியில் தேங்கி துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அவலநிலை திருப்பூர் மாநகராட்சியில் ஏற்பட்டுள்ளது. மக்களை பற்றி கவலைப்படாத முதல்வர் ஸ்டாலின் என்ன என எழுச்சி பயணத்தில் பொதுச் செயலாளர் பேச்சு. 40 நாளா முறையா மாநகராட்சியில் குப்பைய அல்லல. இந்த குப்பையெல்லாம் வீதியில தேங்கி துர்நாற்றம் வீசி இதனால தொற்று நோய் ஏற்படுகின்ற அவல நிலை இந்த மாநகராட்சியில் ஏற்பட்டது.
2019 அதிமுக அரசு நடத்திய தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் 3,05,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழிற்சாலைகள் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. திமுக ஆட்சியில் 922 ஒப்பந்தம் போடப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் வெள்ளை அறிக்கை கேட்டால் 19 அறிக்கை விட்டு ஏமாற்றுகிறார்கள் என எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. 2019 ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு நாங்க நடத்தினோம். அதுல 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். இவர்கள் போல விளம்பரப்படுத்தல. இன்றைக்கு யாரெல்லாம் அந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய தொழிற்சாலை பணி துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட 90% பணிகள் நிறைவு பெற்று பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது. நாங்க கேட்பதெல்லாம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்களே, வெள்ளை அறிக்கை விடு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்திருப்பதால் கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்ல. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. கஞ்சானால இன்னைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இவ்வளவு கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த போதை ஆசாமியால். சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. ரமலானுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5,400 மெட்ரிக் டன் அரிசி கொடுக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததாகவும் எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் பேச்சு. அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 5,400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் எழுச்சி பயணத்திற்காக வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மகத்தான வரவேற்பு. சாலை முழுவதும் நிரம்பியிருந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சியினர் குடிமராமத்து நாயகரே என முழக்கமிட்டு புரட்சித் தமிழரை வரவேற்றனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கூரை வீட்டில் உள்ள ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். வீடில்லாத பட்டியலின மக்களுக்கு அரசே நிலம் வாங்கி வீடுகள் கட்டிக் கொடுக்கும் என்றும் பல்லடம் தொகுதியில் நடந்த எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. விவசாய தொழிலாளி, ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே பெரும்பாலும் வசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இந்த இரண்டு தரப்பு மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் கூரை குடிசை வீட்டில் இருந்தா காங்கிரீட் வீடா மாற்றி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லைனா அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டிக் கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்டிக் கொடுக்கும். இனி திமுகவால் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சித் தமிழர் திமுகவுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் எனவும் சூளுரை. ஒருவரை ஏமாந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். இனி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற நிலை எப்போதும் இல்லை. இந்த தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்திருந்தால் அருகில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு சென்று உடலை ஸ்கேன் செய்து உறுப்புகள் இருக்கிறதா என பார்த்துக் கொள்ள வேண்டும்.
திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது குறித்து திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. இங்க வந்திருக்க யாராவது இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி, திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா உங்க உடம்புல நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நம்ம உறுப்புலாம் இருக்குதான்னு பாத்துக்கங்க. திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற அந்த மருத்துவமனையில கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. மக்கள் எப்படி சென்றால் என்ன, தன் குடும்பத்தினர் செல்வாக்காக வாழ வேண்டும் என்பதே பொம்மை முதல்வரின் நோக்கம். திருப்பூர் வடக்கு தொகுதியில் மக்களின் எழுச்சிமிகு வரவேற்புக்கிடையே பேசிய எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திருவண்ணாமலை தெற்கு கிழக்கு மாவட்டங்களில் திருத்தி அமைக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு புதிய நிர்வாகிகள் நியமனம். மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளை நியமனம் செய்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பூத் பாக கிளை கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகளை முறைப்படுத்தி செயல்படுத்துவது குறித்து வேலூர் தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்கள் வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்போரூர் தெற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சி பாஸ்கரன் என்ற NC பார்த்தசாரதி கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு.